பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு உதவி தேவை இருக்குல்ல? ஏதோ ஒரு பிரச்சனையில் உங்களுடைய குடும்ப காரியம், பிள்ளைகள் காரியம், பிஸ்னஸ் காரியம், வேலை காரியம், உங்களுடைய சரீரத்துக்கு அடுத்த வியாதியின் காரியம், தேவைகள், ஏதோ ஒரு காரியத்தில் உதவி தேவை இருக்கு. இந்த உதவி எப்படி கிடைக்கும்? மனிதர்களிடத்துல தேடி பார்த்தாச்சு, உதவி வரும் நம்பி பார்த்தாச்சு, வரல. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பதில் தருகிறார். 124 சங்கீதம் 8 நம்முடைய சகாயம், நமக்கு உதவி வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. உங்களுக்கு சகாயம் எங்க இருக்கு தெரியுமா? உதவி கர்த்தருடைய நாமத்தில், அவருடைய பெயர்ல இருக்கிறான். அவருடைய பெயர்ல என்னங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருடைய ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. யெகோவா ஈரே அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் இருக்குன்னா, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். காட் ஷல் சப்ளை ஆல் அவர் நீட்ஸ், நம் தேவைகளை சந்திக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா, நீர் என்னுடைய யெகோவா ஈரே, என் தேவையை சந்திக்கிறவர், விசுவாசிக்கிறேன்னு அதை சொல்லி ஜெபிச்சு பாருங்க, அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். அவர் யெகோவா ஷாலோம் அப்படின்னு சமாதானத்தின் தேவன் என்று அர்த்தம். எனக்கு சமாதானமே இல்லை, நீங்க தான் என்னுடைய யெகோவா ஷாலோம், எனக்கு சமாதானத்தை அருளுங்க, குடும்பத்துல சமாதானத்தை அருளுங்க, அந்த பெயரை சொல்லி துதித்து ஜெபிச்சு பாருங்க, அது அப்படியே நிறைவேறும். அப்படியே யெகோவா ரொபேக்கா அப்படின்னா, நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் அப்படின்னு அர்த்தம். அப்போ எனக்கு ஒரு வியாதி இருக்கு, பலவீனம் இருக்குன்னா, நீங்க தான் என்னுடைய யெகோவா ரொபேக்கா, என்னை குணமாக்குகிற தேவன், எனக்கு அற்புதம் செய்கிற தேவன்னு சொல்லி துதித்து ஜெபிச்சு பாருங்க, அந்த அற்புதம் நடந்து விடும். அவர் எல் ஷடாய் அப்படின்னா சர்வ வல்லமுள்ள தேவன். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர், எதையும் செய்யுமால முடியும், எனக்கு இந்த காரியத்துல சகாயம் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பெயரை சொல்லி துதித்து ஜெபிச்சு பாருங்க, அதில் அற்புதம் நடக்கும். எல் ரோயி அப்படின்னா என்னை காண்கிற தேவன். அப்ப என்னை காண்க, என்னை நேசிக்க யாருமே இல்லை கலங்குனா, நீங்க தான் என்று எல் ரோயி, என்னை காண்கிற தேவன் அப்படின்னு துதித்து ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பாரமெல்லாம் மாறிடும், அதில் அற்புதம் நடக்கும். ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய நாமந்தான் உங்களுக்கு சகாயம், அவருடைய நாமத்திலிருந்து வரும். நீங்க விசுவாசத்தோட அந்த பெயரை சொல்லி துதித்து ஜெபிச்சு பாருங்க, அற்புதம் நடக்கும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல. ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய பரிகாரி, நான் விசுவாசிக்கிறேன்னு ஜெபம் பண்ணுங்க. அவர் நம்பிக்கையின் தேவன், ஆறுதலின் தேவன். இப்படி அவருக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு பெயர்களை சொல்லி துதித்து ஜெபிச்சு பாருங்க, அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? தேவை சந்திக்கப்படணுமா? சமாதானம் வேணுமா? என்ன காரியம் வேணும்? எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய பெயருக்குள்ள, கர்த்தருடைய நாமத்துக்குள்ள இருக்கிறது. அந்த பெயரை சொல்லி துதித்து ஜெபிங்க, சகாயம் வரும். அவ்வளவுதான், வேற கஷ்டமே கிடையாது. இப்ப ஜெபிக்கிறீங்களா? இதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், உம்முடைய நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், உம்முடைய பெயர்ல எனக்குரிய சகாயம், ஆசீர்வாதம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன், பெற்றுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு இந்த காரியத்தில் அற்புதத்தை செய்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.